கடவுள் தான் இருப்பதை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவதில்லை. ஏனென்று இரு நண்பர்கள் பேசிக்கொண்டனர். அப்போது ஒரு நண்பன் கடவுளிடம், கடவுளே, நீங்கள் இருக்கிறீர்கள், அப்படியானால் என்னோடு பேசுங்கள் என்று கூறினான். அப்போது குயில் ஒன்று பாடியது. அதை காதில் வாங்காத அவன், கடவுளே, என்னோடு பேசுங்களேன் என்று உரத்த குரலில் கத்தினான். உடனே உரத்த இடியோசை எழுந்தது. அதையும் பொருட்படுத்தாத அவன், என்னிடம் பேசாவிட்டாலும் பரவாயில்லை, உன் தரிசனத்தை கொடு என்று இறைவனிடம் கேட்டான். அப்போது சுடர் விட்டு பிரகாசித்தபடி வானில் ஒரு நட்சத்திரம் உதித்தது. நட்சத்திரத்தையும் கவனிக்காத அவன், தரிசனம் கொடுக்க மாட்டேன் என்கிறாய், பரவாயில்லை, ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டு என்றான். கடவுள் மெல்ல கீழே இறங்கி பட்டாம்பூச்சியாக அவனை தீண்டினார். அவனோ தன்மேல் அமர்ந்த பட்டாம்பூச்சியை கைகளால் தட்டிவிட்டு நடந்தபடி சொன்னான், கடவுள் இல்லை, கடவுள் இருந்திருந்தால் என்னோடு பேசியிருப்பார், அவரின் குரலை கேட்டிருப்பேன், கடவுள் இருந்திருந்தால் தரிசனம் கொடுத்திருப்பார், நன்றாக பார்த்திருப்பேன், கடவுள் இருந்திருந்தால் அற்புதத்தை காட்டியிருப்பார், நன்றாக ரசித்திருப்பேன், எதுவுமே நடக்கவில்லையே, ஆகவே கடவுள் இல்லை என்றான். இதை கேட்ட நண்பன் கூறினான், கடவுள் தான் இருப்பதை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார், நாம் தான் புரிந்து கொள்ளவில்லை, ஆனாலும் நான் புரிந்து கொண்டேன் என்றான்.